ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் முதலமைச்சரான விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா அவரது தலைமையிலான நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிகன்னு சொல்லுவாங்க அந்த ஆட்சியை பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல விமர்சனங்கிறது பண்ணியிருக்காரு. அவர் விமர்சனங்கிறது நிறைய பண்ணியிருக்காருல, அதுல முக்கியமான விமர்சனங்கள் என்னன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ஓகேங்களா? இதை பாத்தீங்கன்னா முக்கியமா இதில் நிறைய பாயிண்ட்ங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை இப்ப பாருங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நிதி நிலவரம் குறித்த விமர்சனங்கிறத ஃபர்ஸ்டா வச்சிருக்காரு. இது எப்போ வச்சிருக்காருன்னா மே 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்கிறது அவர் முன் வச்சிருக்காரு. இதுல அவர் என்ன விமர்சனங்கிறது சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம டிவிகே தலைவர் விஜய் பதவி ஏற்பதற்கு முதல் நாளிலேயே இந்த நம்ம டிஎம்கே அரசு இருக்காங்களே அவங்க பாத்தீங்கன்னா கருவூலத்தை காலி செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலளித்த நம்ம முன்னாள் முதலமைச்சரான நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி நிலவரம் குறித்த விமர்சனங்களை பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே கவர்மெண்ட் மேல அவர் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. அதுல அவர் வச்ச முக்கியமான விமர்சனங்களை இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா கையில் பணம் இல்லை என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசிடம் பணமே இல்லை என்று இந்த ஆட்சியை பாத்தீங்கன்னா தொடங்காதீர்கள். பணம் நிறைய இருக்கு, இந்த அரசாங்கத்திட்ட நிறைய பணம்ங்கிறது இருக்கு. அதை மக்களுக்கு கொடுக்கும் மனம் உறுதியும் ஆட்சி செய்யும் திறனும் தான் தேவை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா எடுத்து வச்சிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடன் பளு குறித்த மறுப்பு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நிறைய கடன்கிறது வாங்கி வச்சிருக்காங்கன்னு விஜய் குற்றச்சாட்டுங்க வச்சிருக்காங்களா, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு நம்ம டிஎம்கே சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் பளு இருப்பதாக விஜய் பாத்தீங்கன்னா கூறி வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்டதை விட அந்த வரம்புக்குள்ளதான் இருக்கு. கடந்த இந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே நிதி நிலவரத்தை விலக்கி விட்டோம் அப்படிங்கிற இந்த தெளிவான ஒரு விமர்சனத்தை பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இந்த தேர்தல்ல வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு இப்போது பணம் இல்லை என்றால் மக்களை ஏமாற்றுவது போலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நுணுக்கங்களை நீங்கள் விரைவில் கற்றிருப்பீங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்க அங்க பார்க்கலாம்.